எப்பவும் ஊருக்கு போம்போது புளியோதரை, லெமன் சாதம் தான் செய்வீங்கன்னா, ஒரு தடவ இந்த மாரி கொத்தமல்லி சாதம் செஞ்சு பாருங்க. இதுல இருக்க கொத்தமல்லி பூண்டோட ஃப்ளேவருக்கும், மொளகா வத்தலோட காரத்துக்கும் ஒரு ஆளுக்கு 1 பிளேட் இல்லங்க, 2 பிளேட் குடுத்தாலும் பத்தாது. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு 1 கட்டு மல்லிய தண்ணீல கிளீன் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சுடு தண்ணீல 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து செவக்க வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல இது கூட மிளகாய் வத்தல், புளி, உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வத்தல், நிலக்கடலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி விழுது, கடுகு, வெந்தயம் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சூடான சாதத்துல இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது, அமிர்தமா இருக்கும். 3 மாசம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இட்லி சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும்.